எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு குட்டி ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் சொல்ற கதையை தான் பார்க்க போறோம். ரெடியா இருங்க, ஏன்னா இந்த கதை நம்ம பார்வையா மாத்த போகுது. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு விஷயம் யோசிப்போம். நம்மளோட முதல் அபிப்பிராயம் அது எப்பவுமே கரெக்டா இருக்குமா? நாம ஒருத்தரை முதலா பார்க்கும்போது அவங்கள பத்தி நமக்கு தோன்ற விஷயம் 100% உண்மையா இருக்குமா? சரி வாங்க இந்த கதையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த கதையில வர்றது ரெண்டே ரெண்டு கேரக்டர்ஸ் தான். ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் அவங்க அம்மா. பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு சீன் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள தான் ஒரு பெரிய பாடம் ஒளிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு குட்டி பொண்ணு அவளோட 2 சின்ன கையிலயும் ஒரு ஆப்பிள் வச்சிருக்கா. முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். எவ்வளவு அழகான ஒரு காட்சி இல்லையா? சரி, இதுவரைக்கும் எல்லாம் அழகா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்பதான் இந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வரப்போகுது. நாம என்ன நினைச்சோமோ அதை அப்படியே தலைகீழா மாத்த போற ஒரு தருணம் இது. அப்போ அவங்க அம்மா வராங்க. மகளை பார்த்து ரொம்ப அன்பா சிரிச்சுக்கிட்டே, கண்ணு எனக்கு ஒரு ஆப்பிள் தரியா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல ஒன்றும் பெருசா இல்லையே, எந்த அம்மா கேட்டாலும் இப்படித்தானே பாசமா கேட்பாங்க. ஆனா அந்த பொண்ணு உடனே ஆப்பிள கொடுக்கல. ஒரு செகண்ட் அமைதியா அம்மாவே பாக்குறா. அந்த ஒரு நொடியில அந்த அம்மா மனசுல என்ன ஓடி இருக்கும்? சரி, எந்த ஆப்பிள நமக்கு தருவா அப்படின்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. அந்த பொண்ணு கையில் இருந்த ஒரு ஆப்பிள் எடுத்து சர்ருன்னு ஒரு கடி கடிச்சிடறா. இத பார்த்த அம்மா முகத்துல லேசா ஒரு குழப்பம் வருது. அந்த குழப்பம் நீங்கிறதுக்குள்ள அடடா அடுத்த ஆப்பிளையும் எடுத்து கடிச்சிட்டாலே. இப்ப என்னடானா 2 ஆப்பிளுமே கடிச்ச ஆப்பிள். என்ன இது? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பேராசை அதிகமோ? யாருக்கும் பங்கு கொடுக்க மனசே இல்லையா? மகளோட இந்த செயலை பார்த்ததும் அந்த அம்மா முகத்துல இருந்த புன்னகு அப்படியே மாயமா போயிடுச்சு. மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம். என்னடா இது, இப்படி ஒரு சுயநலமான பொண்ணா நம்ம பொண்ணு இருக்காளேன்னு நினைச்சு அந்த வேதனையை எப்படி வெளிக்காட்டுறதுனே தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. ஆனா நாம பார்த்ததும் அந்த அம்மா நினைச்சதும் தான் உண்மையா? அந்த சின்ன பொண்ணோட செயலுக்கு பின்னால இருந்த உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? இப்போதான் நம்மளோட கணிப்பு எல்லாமே தப்புன்னு புரிய வைக்கிற அந்த தருணம் வருது. அந்த குட்டி பொண்ணு அவ கடிச்ச ஆப்பிள்கள்ல ஒண்ணு அவங்க அம்மா கிட்ட நீட்டி அந்த மழலை குரல்ல சொல்றா, அம்மா இந்தா, இந்த ஆப்பிள் தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, நீ இதை எடுத்துக்கோ. பாத்தீங்களா, எவ்வளவு அழகான தன்னலமற்ற ஒரு எண்ணம். தன் அம்மாவுக்கு இருக்கிறதுலே பெஸ்டானதை கொடுக்கணும் தான் அவ 2 ஆப்பிளையும் கடிச்சு டேஸ்ட் பார்த்திருக்கா. அப்போ இந்த குட்டி கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இது வெறும் 2 ஆப்பிள்களை பத்தின கதை மட்டும் இல்ல. இது நாம எல்லாரோட பார்வையையும் நாம மத்தவங்கள ஜட்ஜ் பண்ற விதத்தையும் பத்தின ஒரு முக்கியமான கதை. அந்த அம்மா செஞ்சதுக்கு பேரு தான் ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட். அதாவது அவசர கணிப்பு. ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்த மாத்திரத்துல ஒரு முடிவுக்கு வர்றது. அந்த பொண்ணோட உண்மையான நோக்கம் புரியாததால அவ ஒரு சுயநலக்காரின்னு அந்த அம்மா அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால இந்த கதை நமக்கு சொல்ற மெசேஜ் ரொம்ப சிம்பிள். யாரையும் பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சரி, இந்த முக்கியமான பாடம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருக்கும் தான். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ அனுபவம் வேணாலும் இருக்கலாம், நீங்க எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனா அவசரப்பட்டு ஒருத்தரை தப்பா நினைக்கிறது எப்போதுமே தப்பு தான் இல்லையா? இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி அவசரப்பட்டு யாரையாவது தப்பா புரிஞ்சுகிட்டதுண்டா? ஒருவேளை நாம தப்பா நினைச்ச அந்த நபரோட நோக்கமும் இந்த குட்டி பொண்ணு மாதிரி ரொம்பவே இனிப்பானதா இருந்திருக்கலாம். என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க.